Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மோர் அரட்டு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சண்டேனாலே. ஸோ அது மாதிரி தான் அந்த வீக்லி நடந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,834 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 1.63% மேலே போயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 51,295 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1.30% இந்த வீக்லியில் அடி விழுந்திருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 81,332 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1.31 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. கோல்டு 10 கிராம் 24 கேரட் 70,530 இருக்குது. 4,500 பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாலரோட இந்தியன் மதிப்பு 83.70 இருக்குது. இது மோர் ஆராட்டு லாஸ்ட் வீக்ல உள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட முகேஷ் அம்பானி ஒரே நாளில் 73,470 கோடி இழந்திருக்காருன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. முகேஷ் அம்பானியோட அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி நடந்த இன்சிடென்ட் 9,76,320 crores இருந்துச்சு. அதாவது 9,76,320 கோடியா இருந்திருக்கு. அது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 73,000 கோடி லாஸ் ஆயிருக்கு அந்த கம்பெனியில். மோரோராட்டு ஜூன் மந்த் எண்டில் பார்க்கும்போது அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5% வரைக்கும் கிராஷ் ஆயிருந்துச்சு. அவங்களோட அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் 3% மேலே கிராஷ் ஆயிருக்கு. 3.49% கிராஷ் ஆகி 3,001 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லோ ஆட்டு 2,998 ரூபா வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகி லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் 3,018 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1.9 lakh ஷேர் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. இதில் தேசிய பங்குச்சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 98.37 lakh ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நெட் ப்ராஃபிட் 10,138 கோடியாக இருந்துச்சு. இதே டைம் வந்து முந்தின வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 16,011 கோடியாக இருந்திருக்கு. ஓவராலாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசன் இந்த ஷேர் பிரைஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கீழே போகிறது. ஸோ ஒன் டேல 73,000 கோடிக்கு மேலே முகேஷ் அம்பானி இழந்திருக்காரு. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா இப்கா லேபரட்டரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ மோரோராட்டு சன் ஃபார்மாசிட்டிகல்ஸோட ஷேர் பிரைஸ் 1,721 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 3% ஏற்றிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 43 இருக்கு. இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கலாமான்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி சன் ஃபார்மாசிட்டிகல்ஸில். இப்கா லேபரட்டரிஸோட ஷேர் பிரைஸ் 1,286 ரூபாவில் இருக்கு. ஸோ 2% ஏற்றிருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில். ப்ரைஸ் டர்னிங்ஸ் 59 இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவராலாட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிகல்ஸும் சரி இப்கா லேபரட்டரிஸும் சரி வேல்யூ வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ப்ரைஸும் வந்து ரொம்பவே ரேலியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டர்னிங்ஸ் இந்த ரெண்டு ஷேரை கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸில் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நாட்கோ ஃபார்மோட ஷேர் பிரைஸ் 1,315 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1,335 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நாட்கோ ஃபார்மோட ஷேர் பிரைஸ். ஸோ நாட்கோ ஃபார்மாவும் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். 850 கன்சிடர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட லாபம் வந்துடுச்சு. கொஞ்சம் நாள்லேயே ஒரு 500 கிட்ட லாபம் வந்துச்சு. ஸோ நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணியிருக்கோம். எகெயின் நாட்கோ ஃபார்மாலையும் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ்லையும் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ்லையும் இப்கா லேபரட்டரிஸ்லையும் இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ரேஞ்சில். இது சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் இப்கா லேபரட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி பெரிய பணக்காரனாகிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன் எனக்கு கூட இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அது பண்ணதே கிடையாது. ஸோ அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே வந்திருக்கு. அது செபி வந்து ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் 30 ஏஜ் கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 76% வந்து நஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. 100%ல 76% ஆஃப் த பீப்புள் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது 10 பீப்புள்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணுறாங்கன்னா 7 பீப்புள்ஸ் அதில் லாஸ் தான் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தம் சொல்கிறது 30 ஏஜ் கீழே இருக்கிறவங்க. 30 ஏஜ் கீழே இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கவுண்ட் வந்து 48% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2019 இது வந்து யங்ஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பர்சன்டேஜ் வந்து 18% இருந்துச்சு. 2023 பார்த்தீங்கன்னா 60 ஏஜை கடந்தவங்க, அதாவது 60 வயசை கடந்தவங்க வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணது 53% இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க லாஸ் ஃபேஸ் பண்ணது 81% இருக்கு. மோரோராட்டு என்ன தெரியுதுன்னா காலேஜ் படிக்கிறவங்க வர ஷேர் மார்க்கெட்ல இந்த இன்ட்ராடே பண்ணி லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுது. ரீசெண்டாக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கான எஸ்டிடி வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. செபி ரீசெண்டாக நடத்திய அந்த சர்வேல 2023 அந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் மூலமாட்டும் அவங்க சில ஆய்வை நடத்திருக்காங்க.
அதில் பங்கு வர்த்தகம் மேற்கொள்ளும் அளவு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் 69 lakhs அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா அது 15 lakhs இருந்திருக்கு. 69 lakh இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2019 அது 15 lakhs இருந்திருக்கு. 2023 விமன் பார்ட்டிசிபேட் இன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16% குறைஞ்சிருக்கு. அவங்க சொல்ற அந்த சர்வேல மேரிட் பீப்புள்ஸ் வந்து லாபம் பண்றாங்க, சிங்கிள் வந்து நஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய நகரங்களில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாட்டு லாபம் சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது 2ஆம் மற்றும் 3ஆம் தர நகரங்களில் வசிக்கிறவங்க வந்து அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செபியோட அந்த அறிக்கை சொல்லியிருக்கு. இது வந்து செபி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் ப்ளஸ் வந்து இன்ட்ராடே இதில் பண்ணுறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. 10ல் 7 பேர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு செபி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து மினிமம் வந்து ஆவரேஜ் ஆட்டு ஒரு மந்த்துக்கு 1000 ரூபா தேவைப்படும். ஆனால் இப்போ வந்து இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு பரஸ்பர நிதி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண செபியோட தலைவர் மாதாபி பூரிபிச் தான் பார்த்தீங்கன்னா அந்த 250 ரூபா மதிப்புள்ள ஒரு சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஸ்னஸில் ஒரு புரட்சி ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஆவரேஜ் ஆட்டு 1000 ரூபா இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்த சிப்பில் இப்போ வந்து. பட் சில கம்பெனிஸ் 500, 100 ரூபா கூட சிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எஸ்ஐபி உங்கள்கிட்ட 250 ரூபா இருந்தால் வர பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கொஞ்சம் ரேட்டில் முதலீடு பண்ணுறவங்க, கம்மி ரேட்டில் முதலீடு பண்ணுற ஆசையாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழில்நுட்பத்தால் பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சிருக்கு. பட் நம்ம அதை செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி செபியோட தலைவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை மந்தில் 21,262 கோடி மட்டும் தான் இந்த எஸ்ஐபியில் வந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2016 1 மந்தில் சிப் மூலம் மட்டும் வந்தது 3,122 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா பணம் போடுவது வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதிக அளவான முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா செபியோட தலைவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து 48% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல சொல்றாங்க. லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சர்வே எடுத்திருக்காங்க. இது 21,000 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 327 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்காங்க. இதுல வந்து 67% வந்து ஆண்கள், மிச்சம் இருக்கிற 44% மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்னு சொல்றாங்க. இதுல 44% வந்து பெரிய நகரங்களில் வசிக்கிறவங்க, 32% வந்து 2ஆம் தரம் நகரத்தில் வசிக்கிறவங்க, மீதம் இருக்கிற 24% வந்து 3 to 4th தர நகரங்களில் வசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்க. இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேல பீப்புள்ஸுக்கு இப்போ வாழ்கிறதுக்கே இப்போ அவங்களுக்கு வர பணம், அதாவது சேலரி மூலமாட்டு வர டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே அது கரெக்டாக இருக்குதாட்டு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து அதை விட அவங்களுக்கு வர இன்கமோட அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அவங்கள இருந்த அசட் நகைகளை வந்து அடகு வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து லோன் வாங்கியிருக்காங்க 15% பேர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் 15% என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டு சேமிப்பு வந்து 25% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இன்னொரு 7% என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 25% சேவிங்ஸ் வரை இல்லாமல் அதோட கீழே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பட்ஜெட்டில் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது டாக்ஸ் சலுகை வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது அந்த ஏடிசி 0 டாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வரல. ஸோ இந்தியாவோட பணவீக்கம்ங்கிறது இன்ஃப்ளேஷன் 5.08% இருக்குது ஜூன் மந்தில் இருந்துச்சு. இப்போ அந்த விலைவாசி உயர்வு குறிப்பாட்டு இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாட்டு போயிட்டு இருக்குது, மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இது நாட்டோட வாடிக்கையாளர் பணவீக்கத்தில் 40% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட சேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐஃபோனோட உதவி இல்லாமலே குழந்தைகள் வந்து SMS கால் வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இந்த ஆப்பிள் வாட்சில் இருக்குது. ஸோ குழந்தைகளோட ஹெல்த், அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, செக்யூரிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி இந்த வாட்சில் இருக்குது. யார்கிட்ட குழந்தைகள் பேசணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து இந்த வாட்சில் வந்து அந்த தரவுகளை அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் அந்த வாட்சில் இருக்குது. ஆப்பிள் வாட்ச் வந்து குழந்தைகள் வந்து அவசர கால அழைப்பு, மேப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சில்ட்ரன்ஸ் வந்து வெளியே ஓடி விளையாடுறது, அந்த செக்யூரிட்டி முக்கியம். ஸோ அது எல்லாமே இந்த வாட்சில் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐஃபோனில் அந்த வாட்ச் வந்து சில்ட்ரன்ஸோட கையில் கட்டி விட்டாலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட ஐஃபோனில் வந்து பேரண்ட்ஸோட ஐஃபோனில் வந்து அதை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய வாட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியாவில் ரொம்பவே வரவேற்பு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸ்கூல் மோட் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்கூலுக்கு கட்டிட்டு போய் ஸ்கூலில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் மோட் ஆப்ஷனும் அந்த வாட்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புதிய வாட்ச் வந்து நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 14 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இதுக்கு ரொம்பவே அமோக வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் வாட்ச் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இது ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 5500 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் பார்த்தீங்கன்னா 8.5 crore ஷேர் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. ஃபவுண்டர் பவிஷ் அகர்வால் பார்த்தீங்கன்னா 3.8 crore ஷேர் வந்து செல் பண்ணுறாரு. ஸோ அவங்க வந்து 800 கோடி வந்து லோன் ரீபே பண்ணுறதுக்கும் 1600 கோடி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. க்ரோத்துக்கு வேண்டி க்ரோத் இனிஷியேட்டிவ்க்கு வேண்டி ஒரு 350 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 24க்கான ரிசல்ட் சொன்னதில் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 90% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5009 கோடியாக இருக்குது. பட் லாஸ் வந்து 8% இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல். லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1584 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மோரோராட்டு ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இப்போதைக்கு ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை இந்த ஐபிஓவில். ஆதித்யா பிர்லா குரூப் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா குரூப்போட சிமெண்ட் தான் அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்தியன் சிமெண்ட்ஸோட எம்டி என் ஸ்ரீனிவாசன் வச்சிருக்கிற ரிமைனிங் ஆல்ரெடி இவங்க வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் வந்து ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிமைனிங் என் ஸ்ரீனிவாசன் வச்சிருக்கிற 28.42% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ண இவங்க பிளானில் இருக்கிறாங்க. ஸோ அதை அக்யூசியேஷன் பண்ணாங்கன்னா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் 51% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகும். இவங்க பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வரும். அப்படி மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இவங்க ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். ஸோ அப்படி ஓப்பன் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா இவங்க 400 ரூபாலேருந்து 430 ரூபா அந்த 430 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 8 to 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியன் சிமெண்ட்ஸில் வந்து ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5:1 ரேஷியோவில், அதாவது ஒரு ஷேர் இப்போ உங்கள்ட்ட இருக்குன்னா 5 ஷேர் ஆட்டாவது மாறும். ஸோ 5:1 அந்த ரேஞ்சில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 23 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அக்டோபர் 2001 தான் வந்து 10 ரூபா இருந்த ஷேரை வந்து 5 ரூபாய்ட்டு அவங்க மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.